நடிகர் விஜய் வந்து 2 தொகுதிகள்ல இந்த 2026 எலக்ஷன்ல நின்றிருந்தாரு. அந்த வகையில திருச்சி கிழக்குல அவர் ராஜினாமா செய்தது தொடர்ந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இப்போ வருது. அந்த இடைத்தேர்தல்ல டிவிகே சார்பா யார நிறுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து கண்டிப்பா அவருடைய நண்பரான சஞ்சீவ தான் நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு வேறொரு நபரை இன்னைக்கு டிவிக்கே பரிந்துரைச்சிருக்குது. அந்த வகையில இதுக்கு சஞ்சீவ் சார் சொன்ன பதில தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி கிழக்குல டிவிகே சார்பா ராகவா லாரன்ஸ் தான் நிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பா ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய சந்தோஷமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்வர் இந்த இடத்துக்கு இவர் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்துல என்ன தேர்வு செஞ்சிருக்கிற அந்த தேர்வை நினைக்கும் போது தான் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது. இவ்வளோ நாள் என்னால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அரசோட அங்கீகாரத்தோட அரசு சார்பா நான் அந்த வேலைகளை செய்ய போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்குது. இதற்கு முதல்வருக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்றி உரையை தெரிவிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் தான் நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரவலா போயிட்டு இருக்கு. அதுக்கு நெட்டிசன்ஸ் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடிகர் சஞ்சீவ் கிட்ட நீங்க தான் நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு முதல்வர் விஜய் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு நடிகர் சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயோட முடிவு எப்பவுமே சரியா இருக்கும், முதன்மையாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவருடைய தேர்வு எப்பவுமே யாராலையுமே அனுமானிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் முதன்மையா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு கட்சியை 2 வருடங்கள்ல ஆரம்பிச்சு அதற்கு இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வராகவும் ஆயிருக்காரு. அந்த வகையில ஒரு விஷயம் விஜய் செய்ய போறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயமும் சரி அந்த திட்டத்தையும் சரி யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால தான் அவர் முதல்வராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நடிகர் சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அரசியலில் அந்த அளவுக்கு பெரிய நாட்டமோ விருப்பமோ கிடையாது. என்னுடைய தொழிலையே நான் ரொம்பவும் சந்தோஷமா நிம்மதியாகவும் இருக்கிறேன். அதை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை நான் இது வரைக்கும் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது உதவி அப்படிங்கிறது அரசு இரு அரசோட சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் உதவி அப்படிங்கிறத செய்யலாம். இதுக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு அதிகாரமோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் எப்பவுமே நடிகர் விஜயோட முடிவுகளை ஆதரிப்பேன். இப்போவும் நான் அவருடைய முடிவை வரவேற்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த எலெக்ஷன் அப்போவே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அரசியலில் பயணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய குடும்பம், தொழில் இதில் நான் நிம்மதியாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை நானும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து மக்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுவே எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. என்னுடைய நண்பனோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அவருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் எந்த மாதிரி நேரத்திலையும் என்னால் அதுக்கு அவருக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு அவரோட சேர்ந்து அந்த அரசுல தான் பணியாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும்